இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக இருக்கணும். அதுதான் இருக்கிறதுலே முக்கியமானது. முதல் 15 நாளைக்கு ஒரு முறையும், அடுத்து 24-25 நாளுக்கு ஒரு முறையும், அடுத்து பார்த்தீங்கன்னா கோழியை நமக்கு விற்கிற வரைக்கும்னா கோழி அவங்க வந்து பிடிச்சிக்கிற வரைக்கும் 3 விதமான தீவனம் தருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த பிராய்லர் கோழியில் 9 வருஷமாக வந்து ரன் பண்ணேன். 0 to 45 டேஸில் ஒரு நாளைக்கு இவ்வளோ டே கெயின் இருக்குன்னு ஒரு ப்ரொசீஜர். கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் கிலோவுக்கு தான் காசு. அந்த ஒரு கிலோவுக்கு ₹6.50 இப்போ மினிமமாக கொடுக்குறாங்க. அந்த ₹6.50 பர் கேஜிக்கு கொடுக்குறது எதையோ பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா எஃப்சிஆர்னு ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோன்னு ஒரு கால்குலேஷன் வச்சு நம்மளோட சொந்த பணம் முக்கால்வாசியும், கால் பணம் வந்து அதிகமாகவோ இல்லை மறுபடியும் குறைஞ்ச வட்டிக்கோ இல்லை பேங்க்கில் லோன் மூலியமாக பண்ணால் இந்த தொழிலில் சக்ஸஸ். ஆனால் முழுசாகவே லோனில் வச்சுட்டு அப்படிங்கிறத பண்ணோம்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கணும். அது இருந்தால் கண்டிப்பாக அந்த தொழிலில் ஜெயிக்கலாம். வெல்கம் டு வில்லேஜ் டிக்ஷனரி. நான் உங்கள் வரதராஜன். நம்ம நிறையா வந்து ஊருக்கு போய்ட்டு விசிட் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபெஸ்டிவல் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து நம்ம நாட்டுக்கோழி வளர்ப்பு எப்படி இருந்தால் எப்படி பண்ணலாம், ஸோ எவ்வளோ லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். பட் இதே மாதிரி இப்போ வந்து பிராய்லர் கோழி இதை வந்து நம்ம இன்னைக்கு விசிட் பண்ண வந்திருக்கோம். அண்ணா தான் வந்து நம்ம தெளிவாக சொல்ல போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ இடம் இருந்தால் நீங்கள் வளர்க்கலாம், அது மட்டும் இல்லாமல் எப்படி பாதுகாப்பாக நம்ம பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா வந்து தெளிவாக சொல்லுவார். இந்த வீடியோவில் ஃபுல்லாக வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த ஸ்டோரியை நம்ம பார்க்கலாம். என்னுடைய பேர் ரவிச்சந்திரன். திருச்சி மாவட்டம் முசிறி தாலுக்கா வைத்தம்பாறைங்கிற ஒரு வில்லேஜில் பிராய்லர் கோழியை ரன் பண்ணிட்டு இருக்கேன். கடந்த ஒரு 9 வருஷமாக வந்து நம்ம பிராய்லர் ஃபார்மிங் பண்ணிட்டு இருக்கோம். அதோட தோட்டம் அப்படிங்கிறதோ இன்டகிரேட்டர் ஃபார்மிங் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். வாங்க பார்ப்போம் நம்மளுடைய பிராய்லர் ஃபார்ம் செட் அமைப்பு எப்படி இருக்குது, அது எத்தனை கோழி வளர்க்குறோம், அதை மாதிரி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். வாங்க பார்ப்போம். முதல்ல பிராய்லர் ஃபார்மிங், அதாவது ஃபார்மிங் கோழி இது மாதிரி ஆரம்பிக்கணும் அப்படின்னாவே நம்மளுடைய அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்காக இருக்கணும். அதுதான் இருக்கிறதுலே முக்கியமானது. எதுக்காக கிழக்கு மேற்கு அமைப்பில் நம்ம செட் அமைக்கணும் அப்படின்னா, வெயில் வந்து கிழக்க ஆரம்பித்து மேற்க முடியறதுனால ஃபுல் டைம் வந்து நம்ம கொட்டைகளை வந்து படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கிழக்கு மேற்கில் அமைக்க சொல்கிறோம். அதோட அமைப்பு நில அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளை பொறுத்து தான். குறைஞ்சபட்சம் பிராய்லர் ஃபார்மிங்கில் 2500 கோழி அதை வச்சு தான் பேஸ் பண்ணி தான் வந்து அமைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம பண்ணுறது வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா ஒரு கம்பெனியோட ஒப்பந்தம் போட்டு அவங்க கிட்ட இருந்து நம்ம சிக்ஸு, கோழி குஞ்சு, தீவனம், மருந்து அதை சூப்பரைசிங் பண்ணுறதுக்காக ஆளுங்க எல்லாம் வருவாங்க. அவங்கள கான்ட்ராக்ட் ஃபார்மிங் தான் நம்ம பண்ணுறோம். அதனால அவங்க குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 2500 கோழி தான் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஏரியாவுக்கு அப்படி பண்ணுறாங்க. அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு பொறுத்து மாறுங்க. நம்ம கொட்டகை அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 100 அடி நீளம், கிழக்கு மேற்கில் ஒரு 100 அடி அகலம், குறைஞ்சபட்சம் 19 அடி உள்ளளவு, அதாவது உள்ளளவு இன்னர் ஃபேஸிங் 19 அடி பண்ணிட்டு அதிகபட்சமாக ஒரு 24 அடி 25 அடி வரைக்கும் பண்ணுறாங்க. நான் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கிழக்கு மேற்கில் இந்த கொட்டகை 80 அடி, உள்ள அளவு பார்த்தீங்கன்னா 24 அடி வச்சிருக்கேங்க. நான் 24 அடி எதுக்கு வச்சேன்னா கொட்டையோட அமைப்பு நீள அகலம் கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் கொஞ்சம் குறையும். ஒரு பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ₹6 குறையும். அதுக்காக நான் அகலம் வந்து அதிகமாக பண்ணியிருக்கேன். ஆனால் கம்பெனியோட ப்ரிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி 22 அடி தான் பண்ணுறாங்க. எதுக்காகனா காத்தோட்டம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. நம்ம மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் மேலே தகரம், கீழே கீத்து 2 ஓலை வச்சு மேய்ஞ்சி, பிறகு மேலே தகரம் பண்ணியிருக்கு, உள்ள கீழே கீத்து வச்சு 2 வேலை மேய்ஞ்சி, அதுக்கு கீழே ஃபென்சிங் பண்ணியிருக்கனால அவங்களுக்கு இன்னும் பிரச்சனை இல்லை. உள்ள ஃபேனு, ஃபாகரு, மற்றபடி ஆட்டோ ஃபீடிங் தான் பண்ணியிருக்குங்க. கொட்டகை அமைப்பு அவ்வளோதாங்க. மற்றபடி அதர் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், வெளி தொந்தரவு இல்லாமல், எலி, பாம்பு, நாய் இந்த மாதிரி இல்லாமல் பண்ணிக்கிட்டா நம்ம கொஞ்சம் நல்லதுங்க. கொட்டகை அமைப்பு அவ்வளோதான். பேசிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு இப்போ இந்த கொட்டைகளை 1420 கோழி இருக்குங்க. இந்த கொட்டைகளை மட்டும் இது எப்படி 1420 கோழின்னு கவுண்ட் பண்ணி நம்ம கான்ட்ராக்டில் கம்பெனி கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு கோழிக்கு 1.3 சதுரடி வச்சு தான் நமக்கு கோழி கொடுத்துருக்காங்க. இந்த தடவை அந்த 1.3 அடிக்கு தான் நம்ம, அதுக்கு தான் நான் சொன்னேன் 2500 கோழி தான் நமக்கு வந்து மினிமமாக பண்ணால் ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் ரன் பண்ணுற மாதிரி கரெக்டான ஒரு வருமானமாக இருக்குங்க. அதுக்காக தான் குறைஞ்சது 2500 கோழி. ஸ்பேசிங் 1 சதுரடியிலேருந்து 1.3 வரைக்கும். அது ஒரு சதுரடிங்கிறது பார்த்தீங்கன்னா மழை காலம், பனி காலத்தில் அதிகபட்சமாக தர மாதிரி இருக்கும். 1.3ங்கிறது சம்மர். இந்த கிளைமேட்டுக்காக வெயில் அதிகமாக இருக்கும், கோழி வந்து மார்டாலிட்டி ரேஷியோ இறப்பு வீதம் கம்மியாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்கணுங்கிறதுக்காக 1.3 சதுரடி கொடுத்துருக்காங்க. தீவனம் வந்து 3 விதமாக கொடுப்பாங்க. முதல் 15 நாளைக்கு ஒரு முறையும், அடுத்து 24-25 நாளுக்கு ஒரு முறையும், அடுத்து பார்த்தீங்கன்னா கோழியை நமக்கு விற்கிற வரைக்கும்னா கோழி அவங்க வந்து பிடிச்சிக்கிற வரைக்கும் 3 விதமான தீவனம் தருவாங்க. கம்பெனியை பேஸ் பண்ணி 3 விதமாகவும் வரும், 4 விதமாகவும் வரும். ப்ரீ ஸ்டார்டர், ஃபினிஷர் அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமாக கொடுப்பாங்க. கோழி வந்து லிஃப்டிங் அதோட இந்த பிராய்லர் கோழியை பொறுத்த வரைக்கும் அதோட அதிகபட்ச வயசுன்னு பார்த்தீங்கன்னா 40 நாள் 45 நாள் அதிகபட்சம். அது அப்போ தான் அது வந்து கரெக்டான மீட்டுக்காக இருக்கும். சிலர் வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற வந்து டிஷ் ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த தந்தூரி, கிரில் அப்படிலாம், அதோட கோழியோட எடை பார்த்தீங்கன்னா 1.3, 1 கிலோ 300 கிராம், அதிகபட்சமாக 1 கிலோ 600 கிராம் இருக்கும். அதுதான் அந்த ஒரு சுவை டேஸ்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கோழியை அவங்க எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அதிகபட்சமாக 2 கிலோ 200 கிராம் ரீச் பண்ணுற கோழியெல்லாம் மற்ற பர்பஸ்க்காக ஹோல்சேல் கடையில் நீங்கள் வாங்கி சாப்பிட்றவங்கள பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அது வந்து அந்தந்த ஏரியாவோட தேவையை பொறுத்து, அந்தந்த ஹோட்டல் நம்ம வாடிக்கையாளரோட தேவையை பொறுத்து அது மாறுங்க. அது நம்ம வந்து சொல்ல முடியாது. நம்ம கோழிக்கு தீவனம்
தீவனம் தண்ணி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதல் 10-15 நாளைக்கு வந்து நம்ம காலையில் ஒரு தரையும் ஈவினிங் ஒரு தரையும் மாலை ஒரு தரையும் வைக்கிறோம். அதே மாதிரி தீவனமும் பார்த்தீங்கன்னா காலை மாலை 2 வேளையும் போடுற மாதிரி இருக்கும். கோழி வயசு அதிகமாக நம்மளோட ஃபீடர் அமைப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 8 கிலோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. அதை வந்து 8 கிலோ ஃபில் பண்ணிடுவோம். ஒரு இன்னைக்கு காலையில் ஃபில் பண்ணுறோம் அப்படின்னா நாளைக்கு காலையில் தான் மறுபடியும் அடுத்த தடவை தீவனம் போடுற மாதிரி இருக்கும். வேலை அதோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் இப்போ நம்ம கொட்டையில் இருக்கிறது 4600 கோழி இருக்குங்க. காலையில் ஒரு 2 மணி நேரம், ஈவினிங் ஒரு 2 மணி நேரம் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் தான். அதோட கோழியை களைச்சி விடுறது, நம்ம வந்து செக்யூரிட்டிக்காக ஆள் இருக்கிறது, ஏதாவது சின்ன மெயின்டெனன்ஸ் டியூப் ஹோஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். டேங்க்ல இருந்து கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம். அது வந்து எதுவும் கலண்டுக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஆள் வந்து செக்யூரிட்டி எப்பவுமே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வேலை காலையில் 2 மணி நேரம், சாயந்தரம் 2 மணி நேரம் தான் வேலை. ஆனால் ஃபுல் டைம் நம்ம நைட்டு பக்கம் பார்க்குற மாதிரி தாங்க இருக்கும். நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு 2500 கோழியை வச்சு ஒரு கணக்கு பண்ணுவோம்னு வச்சுங்களேன். ஆரம்பத்தில் என்னோட முதலீடுன்னு பார்த்தீங்கன்னா 80 அடி. இந்த கொட்டையை பொறுத்த வரைக்கும் 80 அடிக்கு 24 அடி அகலம். ஒரு சதுர அடிக்கு எனக்கு வந்து 212 ரூபா செலவாச்சுங்க. இன்க்ளூடிங் அதாவது எதோட சேர்த்துன்னா இந்த தகரம், கீத்து, இந்த ஃபென்சிங்கு, படுதா, இந்த கயிறு, உள்ள போட்டிருக்க கோழிக்கு கொடுத்துருக்கிற தண்ணி தொட்டி, தீவனம் தொட்டி எல்லாத்தோடையுமே சேர்த்து எனக்கு 212 ரூபா வந்துச்சுங்க. இது வந்து லேபர் வச்சு கூலியால் வச்சு நாங்களும் வேலை செஞ்சோம். இது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைங்க, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணினது. இதுக்கு முன்னாடி வந்து நான் இந்த பிராய்லர் கோழியில் 9 வருஷமாக வந்து ரன் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து 4 வருஷம் தான் ஆகுது. நான் வேற ஒரு இடத்துல ஒரு பண்ணையை லீஸுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம தோட்டத்துக்கு கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். செலவுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் செலவு. ஆனால் இப்போ வந்து இதோட ஆங்கிள், இதோட கொட்டகையோட அமைப்பு 2-3 விதமாக இருக்குங்க. இந்த ஓலை கொட்டகையும் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்பட்டா சீட்டு, சிமெண்ட் சீட் போட்டும் வச்சுருக்காங்க. அது இல்லாமல் காங்கிரீட் போட்டும் பண்ணுறாங்க. அவங்களுடைய தரத்தை பொறுத்து வந்து மாறுபடுதுங்க. எவ்வளோ இருந்தால் பண்ணலான்னு கரெக்டுங்கன்னா ஒரு சதுரடிக்கு 212 ரூபா வந்துருச்சு. என்னுடைய காஸ்ட் அதுதான். கிழக்கையும் மேற்கையும் சேர்த்து ஒரு 100 அடிக்கு 22 அடி நீள அகலம் இருந்து நல்ல லாரியோ ஒரு தீவன மூட்டை இறக்க ஏற்ற கோழி பிடிக்கிறதுக்கு வண்டி வரதுக்கு இதுக்கு ஏதுவாக இருக்கிற மாதிரி ஒரு தடம் இருந்து 100 அடிக்கு கிழக்கு மேற்கு இருந்ததுனாவே நம்ம வந்து தாராளமாக பண்ணலாங்க. மெயின்டெனன்ஸ் வீட்டு பக்கத்தில் அப்படின்னா பிராய்லர் கோழி பண்ண, மாட்டு பண்ண, ஆடு எல்லாமே ஒரு வந்து அமோனியா கேஸ் லீக் ஆகும். அது ஒரு ஸ்மெல் வரத்தான் செய்யும். பழகிட்டவங்களுக்கு பிரச்சனை இல்லை. நம்ம சொந்த வீடாக இருந்து பழகிட்டோன்னா ப்ராப்ளம் இல்லை. ஆனால் கமர்ஷியலாக ஒரு பஞ்சாயத்துலேருந்து ஒரு காலனி மாதிரியோ ஒரு 10-20 வீடு இருந்தாவோ குறைஞ்சது ஒரு 500 அடி தள்ளி இருக்கணுங்கிற ஒரு கவர்மெண்ட் நாம்ஸ் இருக்குது. ஆனால் அது முதல்ல இருந்தது. அது கொஞ்சம் நெகோசியபிள் பண்ணி பசுமை தீர்ப்பாயம் இந்த மாதிரிலாம் பண்ணி 5000 கோழிக்கு வரையறையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. குறைஞ்சது ஒரு 300 மீட்ரு இல்லைன்னா பக்கத்தில் ஏதாவது நம்ம வந்து தொந்தரவு பண்ணிக்காம அந்த மாதிரி வந்து நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கிட்டது நமக்கு நல்லது. குறைஞ்ச அளவு நம்மளுடைய 300 அடிங்கிறது ஒரு கன்வீனியன்ஸாக இதாக இருக்கும். இல்லை ரொம்ப பக்கமாக நம்மளோட சொந்த வீடு இருக்குது, நம்ம வந்து புழைக்கிறோம் அப்படின்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க. அதில் வந்து ஒன்றும் இஷ்யூஸ் கிடையாது. ஆனால் இதில் இறந்த கோழிகள்னு ஒரு டிஸ்பேச் பண்ணுற ஒரு இடம் இருக்குது, குழி இருக்குன்னு அப்புறம் கூட காட்டுறேன். அந்த இறந்த கோழிகள் எல்லாமே முதல் நாளிலிருந்து கோழி குஞ்சிலிருந்து கோழியாக ஆகி இறந்து அதை கொண்டு டிஸ்பேச் பண்ணுறதை நம்ம ஒரு குழியில் ஒரு பிட்டு மாதிரி ஓப்பன் பண்ணி, அந்த செப்டி டேங்க் பிட் மாதிரி ஓப்பன் பண்ணி அதில் வந்து டிஸ்பேச் பண்ணிடுறோம். அதனால நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். அதை கோழியோட பராமரிப்பை பொறுத்த வரைக்கும் மழை காலம், வெயில் காலம் 2ஆக பிரித்து வச்சிருக்கு. அதில் மழை காலம், பனிக்காலம், நடுவில் மழை பனி வேற வருது. ஆனால் இப்போ இருக்க கிளைமேட்டெல்லாம் மாறி ஒன்னே மாதிரி இருக்கு. மழை காலத்துலன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. ஆனால் உள்ள இருக்கிற கோழியோட எச்சங்களை ஒரு இடத்துல இருந்து டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மெயின்டெனன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கிளைமேட் தாங்கும் கோழி. நம்ம பிராய்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் அதை மெயின்டைன் பண்ணணும். அப்படின்னா தான் அது டே கெயின் வந்து அச்சீவ் ஆகும். ஒரு நாளைக்கு ஒரு கோழி வந்து ஒரு 0 to 45 டேஸில் ஒரு நாளைக்கு இவ்வளோ டே கெயின் இருக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுவும் நம்ம கொடுக்குற தீவனத்தோட தரத்தை பொறுத்து அதுவும் மாறுங்க. அடுத்தது மெயினான ஃபேக்டரு, மெயினான ஒரு இதுனா அந்த கிளைமேட்டை பொறுத்து கண்டிப்பாக மாறுங்க. சம்மர் கிளைமேட் வந்து அதிகமான வெயில் இருந்ததுன்னா நம்மளுடைய உடல் எடை அதிகரிக்கிறது கம்மியாக இருக்கும். ஆனால் மழை காலத்தில் நல்லாவே இருக்கும். ஆனாலும் மழை காலத்தில் சில மெயின்டெனன்ஸ் வந்து சளி பிடிக்கிறது, கோழிகளுக்கு சளி பிடிக்கிறது, இந்த வீசிங் கம்ப்ளைண்ட், மறுபடியும் மார்டாலிட்டி ரேஷியோ இந்த மாதிரி அதையும் பார்த்து தான் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் மெயினாக வந்து ஃபீடு, அதுக்கான மெடிசின்ஸு அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். மழை காலத்துலையும் வெயில் காலத்துலையும். வெயில் காலத்தில் கோழியோட உஷ்ணத்தன்மை அதிகமாக போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக குளுக்கோஸ் பவுடர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. மேலே ஃபாகரு, ஃபேனு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம கோழியை பாதுகாத்துக்கிறோம். ஆனால் மழை காலத்தில் இதெல்லாம் தேவையில்லை. ஆனால் மழை காலத்தில் கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தார்பாயெல்லாம் மேலே இறக்கி ஏற்றி அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறோம். மெயின்டெனன்ஸ் அவ்வளோதான். மற்றபடி மெடிசின்ஸ் தான். மெடிசின்ஸ் வந்து கம்பெனிலே கொடுத்துருவாங்க. அப்படி தேவைப்பட்டால் எது 1-2 நம்ம வந்து கிடைக்காத பட்சத்தில் நம்ம வாங்கி போடுற மாதிரி இருக்கும். அது ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. நம்ம நாமக்கல் இருக்குது, நம்ம எப்பயுமே சொன்னால் வந்துடும். இது நம்மளோட 2வது பண்ணை. மொத்தம் 4600 கோழிங்க. 1460 கோழி அந்த பண்ணையிலையும், 420 கோழி 30 கோழி முன்ன பண்ண வரும். பேலன்ஸ் இருக்கிற கோழி இந்த பண்ணையில் இருக்குங்க. நடுவில் பிரித்தது கொஞ்சம் என்னுடைய யூஸுக்காக, பர்சனல் யூஸுக்காக மறுபடியும் நடுவில் பிடிச்சி அந்த பக்கம் போட்டிருக்குங்க. மற்றபடி
ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். எனக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கு, அதுக்காக அப்படி ரெண்டாக வச்சுருக்கேன். நம்ம கோழியோட வேஸ்ட்டு அதை எச்சம் பார்த்தீங்கன்னா ஒரு கோழி வந்ததுலேருந்து அந்த தேங்காய் நாரை கீழே போட்டு தான் வந்து கோழியை விடுவோம். அந்த தேங்காய் நார் டெய்லி கிளற மாதிரி இருக்கும். மெயின்டெனன்ஸில் அதெல்லாம் வந்துடும், நம்ம பராமரிப்பில் அதெல்லாம் வந்துடும். டெய்லி கிளறி விட்டுட்டு தண்ணியை கொஞ்சம் தெளிச்சு விட்டுட்டு இருந்தோம்னா நல்லாயிருக்கும். அதோட எச்சம் கோழி இங்கேருந்து நம்ம ஏற்றுனதுக்கப்புறம் கோழி பிடிச்சதுக்கப்புறம் நம்ம நைட்டு பிடிச்சாங்கன்னா ஒரு 2 நாள்லேயே அள்ளி வேறு இடத்துல மாற்றிவிடுவோம். அப்படி யாராவது தோட்டத்துக்கு கேட்குறாங்க அப்படின்னா கொடுத்துருவோம். அப்படி இல்லைனா என்னுடைய பர்சனல் என்னுடைய தோட்டத்துக்கே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நெல்லுக்கோ இல்லை சோளத்தட்டைக்கோ சோளத்துக்கோ இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அது உடனே க்ளீன் பண்ணிடுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செட்டு க்ளீனிங் நடந்துகிட்ருக்கோம். பாரம்பரியம் இந்த மாதிரிலாம் ஸ்ப்ரே பண்ணி டிஸ்இன்ஃபெக்டெல்லாம் பண்ணிக்கிறோம். உடனே டிஸ்போஸ் பண்ணிடுவோம். முடிஞ்ச வரைக்கும் பிராய்லர் கோழி பண்ணையிலேருந்து ஒரு 200 அடியாவது தள்ளி கொட்டுற மாதிரி இருக்கும். பர்மனெண்ட்டாக கொட்டணும்னா 200 அடி தள்ளி கொட்டணும். எதுக்காகனா முந்தின கோழியோட ஏதாவது நோய் இருந்ததுன்னா அது வந்து அடுத்த தடவை வர கோழிகளுக்கோ கோழி குஞ்சுகளுக்கோ பாதிப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வச்சு கொட்டிக்கிட்டோம்னா நமக்கு வந்து நோய் பரவல் கம்மியாக இருக்கும். அது இல்லாமல் அதில் வந்து மறுபடியும் மழை தண்ணிலாம் இது மாதிரி பட்டுச்சு அப்படின்னா நம்ம சாணத்தில் எருவுலலாம் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, லைட்டாக அந்த மாதிரி ஸ்மெல்லு வரும். அது வந்து நமக்கு இருக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தள்ளி கொட்டிக்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் தள்ளி கொட்டிக்கிறது நமக்கு நல்லது. கோழியோட லிஃப்டிங் ஏஜ் 40லேருந்து 45 நாளுங்க. நம்ம கான்ட்ராக்டில் பண்ணுறதுனால அவங்க வந்து ஒரு 35 நாள்லேயே பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சில நாளெல்லாம் இல்லை கிளைமேட் காரணமாக இருந்தால் 40 நாள் ஆகும், மார்க்கெட்டிங்கில் 45 நாளும் ஆக்குவாங்க. அது வந்து நம்மளாலையும் சொல்ல முடியாது, அவங்களாலையும் கண்டிப்பாக இன்றைக்கி பிடிச்சிருவாங்க இத்தனை கோழியும் சொல்ல முடியாது. கோழியோட எடையை பொறுத்தும் பிடிப்பாங்க. 2 கிலோ ரீச் ஆயிடுச்சு, 2 கிலோ உடல் எடையை தொட்டுருச்சு அப்படின்னாலும் பிடிச்சிப்பாங்க. சில இடத்துல மார்க்கெட்டிங்கில் ஆர்டர் இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயே 2 கிராம் 2 கிலோ 200 கிராம் அந்த மாதிரியும் வச்சும் பிடிப்பாங்க. 40 நாள் 45 நாள் கண்டினியூஸாக ஆயிருங்க. அது வந்து 40 நாள்லேயே கம்ப்ளீட் பண்ணி பிடிச்சிருவாங்க, 45 நாள்லேயே பிடிப்பாங்கன்னு தோராயம் சொல்ல முடியாது. கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் கிலோவுக்கு தான் காசு. அந்த ஒரு கிலோவுக்கு ₹6.50 இப்போ மினிமமாக கொடுக்குறாங்க. அந்த ₹6.50 பர் கேஜிக்கு கொடுக்குறது எதையோ பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கன்னா எஃப்சிஆர்னு ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. ஃபீடு கன்வர்ஷன் ரேஷியோன்னு ஒரு கால்குலேஷன் வச்சு கொடுக்குறாங்க. அதை போனீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக போகணும். ஃபீடு எவ்வளோ சாப்பிட்ருக்கு, நம்ம கோழியோட வெயிட் எவ்வளோ வந்திருக்குங்கிற பொறுத்து தான் நமக்கு வந்து அமௌண்ட் வரும். மினிமம் ₹6.50. அதிகபட்சமாக ₹12 ₹13 வரைக்கும் கிலோ நம்ம ஏரியாவிலே வாங்குறாங்க. அது கோழியோட வளர்ச்சி, அதை நம்ம எவ்வளோ தீவனம் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ மெடிசின் யூஸ் பண்ணியிருக்கோம், எத்தனை கோழி இறந்துருக்கு, இந்த கணக்கெல்லாம் வச்சு தான் நமக்கு வந்து காசு வரும். மினிமமாக ₹6.50. எல்லா பேட்சுக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு 5 பேட்ச் வருதுங்க. இப்போ முதல்ல 6 பேட்ச் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போலாம் வந்து ஃபார்ம் அதிகமாகிடுச்சு, ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு. அது இல்லாமல் கிளைமேட் இஷ்யூ, அதுக்காக நடுவில் கேப் அதிகமாக இருக்கணுங்கிறதுக்காக ப்ரொடக்ஷனால் 5 பேட்ச் தான் கொடுக்குறாங்க. இப்போயுமே ஒரு வருஷத்துக்கு 5 பேட்சுங்கிறது மினிமமாக இருக்குது. அடுத்த வருஷம்லாம் 4 பேட்சாக குறையவும் வாய்ப்பு இருக்குது, சொல்ல முடியாதுங்க. ஆனால் வருமானம் நிலையான வருமானம் தான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். என்னென்னா ஃபார்மை ஆரம்பிக்கிறதுக்கு, இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு, பிராய்லர் கோழி பண்ணையை பொறுத்து இந்த தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ₹100 நம்ம அதை மொத்த செலவு பண்ணுறோன்னா ஒரு ₹60 வந்து நம்மளுடைய பணமாகவும், ஒரு ₹40 மட்டும் ஒரு கடனாகவோ லோனாகவோ இல்லை அடுத்தவங்கள்ட்ட வாங்கியோ பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணலாம். ஆனால் முழு செலவுலையும் 100%ல் ஒரு 60% கடனாகவும் 40% வந்து நம்ம வந்து இப்போ நம்மளோட கைப்பணமாக பண்ணோம்னா இதுலேருந்து வருமானம் வராதுங்க. அதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. ஏன் அதை நான் சொல்கிறேன்னா, நம்மளுடைய உள்ளே போடுற இடுபொருள் உள்ள அந்த தேங்காய் நார், நம்ம கரண்ட் பில்லு, அதுக்கப்புறம் நம்ம லேபர் கூலி, நான் வந்து சொந்தமாக நானும் தம்பியும் பார்த்துக்குறோம். வீட்டில் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு கூலியால் வச்சு வேலை செஞ்சால் நம்ம லோக்கல் ஏரியாவில் முசிறி சரௌண்டிங்கில் இன்றைக்கி வந்து லேடிஸ்க்கே நான் ₹350 ₹300ங்கிற ரேஞ்சு கொண்டாந்துட்டாங்க. அது ஒவ்வொரு ஊரை பொறுத்து இருக்குது. ஆம்பளையில் ஒரு ஆம்பளையில் வந்து வேலை செஞ்சாங்கன்னா ₹700 கம்மி யாரும் இன்றைக்கி வேலைக்கு வர்றதில்ல. நானே அந்த வேலையாக்கி போனாலும் ₹700 கம்மி நானும் போக மாட்டேன். அப்படி இருக்கும்போது நம்மளோட சொந்த பணம் முக்கால்வாசியும், கால் பணம் வந்து கைமாத்தாகவோ இல்லை மறுபடியும் குறைஞ்ச வட்டிக்கோ இல்லை பேங்க்கில் லோன் மூலியமாக பண்ணால் இந்த தொழிலில் சக்ஸஸ் பண்ணலாம். ஆனால் முழுசாகவே லோனில் வச்சுட்டு அப்படிங்கிறது பண்ணோம்னா சக்ஸஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நம்ம பண்ணையை போட்டுட்டோம், ஒரு இந்த கோழி இறக்கிட்டாங்க, தீவனத்தை போட்டால் மட்டும் வந்து கோழி வெயிட் வந்துடும்ட்டு பண்ண முடியாது. டெய்லி காலையில் ஒரு தரையும் சாயந்தரம் ஒரு தரையும் கண்டிப்பாக நம்ம வந்து மானிட்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இப்போ சாயந்தரம் கோழி நல்லாயிருக்கும், காலையில் பார்த்தீங்கன்னா சளி கம்ப்ளைண்டாக இருக்கும், உடனே மருந்து கொடுக்கணும். மருந்து கொடுக்கலன்னா காலையில் ஈவினிங் வந்து மறுபடியும் அது வந்து அஃபெக்ட் ஆகும், அந்த கோழி இறப்பு ஆகும். அதை வந்து தொடர்ச்சியாக பராமரிப்பு பண்ணால் மட்டும்தான் நல்ல வருமானம். ஆனால் ஒரு ஆர்வமும் ஈடுபாடும் இருக்கணும். அது இருந்தால் கண்டிப்பாக அந்த தொழிலில் ஜெயிக்கலாம். நன்றி.